அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய் ஆவாய், அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், அது உன்னை நெருங்குவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை, அதை உன்னை மேற்கொள்ளுவதில்லை, அவைகள் உன்னை ஆளுகை செய்வதில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவைகளையே ஆளுகை செய்கிறவரே நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் முக்கியமாய் கற்றுக்கொள்வது என்னவென்றால், உடன்படிக்கை செய்த தேவன் அவர் நிச்சயமாய் அவைகளை என்ன செய்ய மாட்டார், திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் கூட பாடுகிறாரு, உனக்காகவே நான் முன் குறித்ததை எனக்காகவே வைத்து கொள்வதும் இல்லை, உனக்காகவே நான் முன் குறித்ததை எனக்காகவே நான் வைப்பதும் இல்லை, அள்ளியே அனைத்தும் கொடுத்திடுவே, அதிபதியாகவே வைத்திடுவே, அள்ளியே அனைத்தும் கொடுத்திடுவே, அகிலம். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதங்களாய் ஆனாலும், நன்மைகளானாலும், சேமமானாலும், உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட, நிச்சயிக்கப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட எவைகளையும் மற்றொருவருக்கு அவர் பிடுங்கி கொடுப்பது அல்லவே அல்ல. இதுக்கு அம்மேன் தானா? அம்மேன். இதுக்கு அம்மேன். அல்லேலூயா. அதுக்கு அல்லேலியா. இதுக்கு அம்மேன், அதுக்கு அல்லேலியா. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன நிலைகளோடு, நினைவுகளோடு தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த சமாதானத்தை நீங்க ஒருவேளை பெற்றிருந்திருக்கலாம், பெற்ற சமாதானத்தை ஒருவேளை இழந்திருக்கலாம். அந்த சமாதானத்தை அவர் திரும்பவும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து அனுப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் தான் அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவத்தை இன்னைக்கு முழுவதுமாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆமீன், சமாதானத்தை கொடுத்து அனுப்புவார். வேதாகமத்தில் 1-2 வசனங்களை வேகமா வாசிக்கலாமே? வாசியுங்கள். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசியுங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டே, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை என்ன செய்துட்டேன்? கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொண்டேன். நீங்களும் நானும் சற்று யோசிக்கணும். உருக்கமான இரக்கங்களினாலே உங்களை என்னை கர்த்தர் செய்தாராம், சேர்த்து கொண்டாராம், சேர்த்து கொண்டாராம். ஏன்? இமைப்பொழுது கைவிட்டபடியினால், இமைப்பொழுது கைவிட்டு விட்டபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது கைவிட்டு விட்டேன், ஆனாலும் உன்னை என்ன செய்தேன்? உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கூற வேண்டும்? ஆமென். அதற்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். 6வது வசனம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று
உன் தேவனாகிய சொல்லுங்க தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, அங்க வேதம் சொல்லுகிறது, இளம் வயதில் அங்க சொல்லுங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்து ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் சொல்லுகிறாரு, இமைப்பொழுது நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே ஆமா உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரு. கவனிக்கீங்களா? இன்றைக்கு அநேக நேரங்களிலே சோத்திரம் விவாகம் நடைபெறுகிற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். விவாகம் நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். முந்தின காலகட்டங்கள்லாம் பிள்ளைகள் வெகு தொலைதூரம் சென்று உத்தியோகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பாங்க. இங்கே கவனிங்க, உத்தியோகத்தில் பணி செய்து கொண்டிருப்பாங்க. கிராமத்தின் பகுதியிலே வாழ்ந்து வருகிற அவருடைய பெற்றோர்கள் தொலைதூரங்களில் இருக்கிற குமாரனுக்காகவும் குமாரத்திக்காகிலும் என்ன செய்வார்கள், குமாரத்திக்கு மணமகனை பார்ப்பார்கள், குமாரனுக்கு மணமகளை பார்ப்பார்கள், உறுதி செய்வார்கள். பிள்ளைகளும் அந்த அளவிற்கு வளர்க்கப்பட்டதினால் அம்மா அப்பாவின் இடத்தில் கூறுவார்கள், நீங்க காட்டுகிற மணப்பெண் யாரோ அவளுக்கு நான் என்ன செய்கிறேன், ஆமா அவளை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். நீங்க காட்டுகிற மணமகன் யாரோ அவரை நான் என்ன செய்கிறேன், திருமணம் செய்து